إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மார்க்க வகுப்பில் அழிவிலிருந்து காக்கும் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான். 8வது அத்தியாயம் 33வது வசனம், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம், அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை. எனவே நாம் அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுதல். அதற்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தந்த நிறைய துஆக்கள் இருக்கின்றன. ஒருவர் ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي என்று கேட்கலாம். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்று கேட்கலாம். ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அதே போன்று ரப்பி இக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இப்படி பல பிரார்த்தனைகள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் பாவம் மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனை தண்டிப்பதில்லை என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே வாக்களிக்கின்றான். எனவே ஒருவர் பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடும் போது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஒரு ஹதீஸை பாருங்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் இறங்கிய அந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நீங்கள் இந்த வசனங்கள் 6வது அத்தியாயம் 65வது வசனமாக இந்த வசனங்கள், அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வ யுதீக பஅதக்கும் பஅஸ பஅத். இதில் முதல் பகுதி பாருங்க, குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். இப்போ அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மேலிருந்தோ, அதாவது மின் ஃபௌகிக்கும் அல்லது என்ன, அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அல்லது உங்கள் கால்களுக்கு கீழே இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது அனுப்பவும், அல்லது உங்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து உங்களில் சிலர் தரும் துன்பத்தை மற்ற சிலர் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன். இந்த வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் இந்த பகுதியை ஓதிவிட்டு குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் என்ற பகுதியை ஓதிவிட்டு அஊது பிவஜ்ஹிக என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது உனது திருமுகத்தை கொண்டு,
உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அஊது பி வஜ்ஹிக் என்று சொல்கிறார்கள். அதே போன்று உங்களுக்கு உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்து என்று ஓதிவிட்டு அஊது பி வஜ்ஹிக் என்று பிரார்த்திக்கிறார்கள். உனது திருமுகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அவ் யல்பிசக்கும் ஷியஅன் வயுதீக பஅதக்கும் பஅஸ பஅத் என்பதை ஓதிவிட்டு, அதாவது அல்லது உங்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து உங்களில் சிலர் தரும் துன்பத்தை மற்ற சிலர் சுவைக்கும்படி செய்யோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஓதியவுடன் சொல்கிறார்கள், இது முந்தைய வேதனைகளை விட எளிதானது அல்லது இது சுலபமானது என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மேலிருந்து அல்லது உங்களுக்கு கீழிருந்து வேதனை வருகின்ற போது, நேர்மையான சகோதரர்களே, பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உடனே என்ன செய்யறாங்க? அஊது பி வஜ்ஹிக் என்று பிரார்த்திக்கிறார்கள். அஊது பி வஜ்ஹிக் என்று என்ன செய்கிறார்கள்? பிரார்த்திக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எவ்வாறு அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். இந்த செய்தி அபூதாவுதுல 5074வது எண்ணிலே வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது நாம் ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பிரார்த்தனை இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபظ்னி மின் பைனி யதைய வ மின் خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இது ஒரு முக்கியமான துஆ. காலையிலும் மாலையிலும் ஒரு ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் இதை காலையில் மாலையில் ஓதுவதை விட்டுவிடவில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் உன்னிடம் ஆஃபியத்தை கேட்கின்றேன், ஆரோக்கியத்தை, ஈடேற்றத்தை கேட்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. யா அல்லாஹ், நான் உன்னிடம் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் எனது மார்க்கத்திலும் எனது உலக வாழ்விலும் எனது குடும்பத்திலும் எனது செல்வத்திலும் கேட்கின்றேன். மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஈடேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் கேட்கின்றேன். அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. யா அல்லாஹ், எனது மானத்தை மறைப்பாயாக, எனக்கு அச்சத்தை விட்டு பாதுகாப்பு அளிப்பாயாக, அச்சத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். அல்லாஹும்ம அஹ்ஃபظ்னி மின் பைனி யதைய வ மின் خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. யா அல்லாஹ், எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் என் வலதிலும் என் இடதிலும் எனக்கு மேலும் என்னை பாதுகாப்பாயாக, எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் பாருங்க, பாதுகாப்பு. இந்த துஆவை நாங்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு துஆ. அஊது பிஅஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி. உனது மகத்துவத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கீழிருந்து நான் தாக்கப்படுவதை விட்டு. அதாவது இங்கு அன் உக்தால மின் தஹ்தி என்றால் பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், இவைகளை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இது நாங்கள் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துஆவாக இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை. எனவே இதை நாம் நமது பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் நீங்கள் பார்க்கலாம், அபூதாவுதில் 5088, திருமிதியில 3388 ஆகிய எண்களில் வரக்கூடிய செய்தி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று 3 முறை கூறுவாராக இருந்தால் எப்போது? அவர் காலையில், அதே போன்று மாலையில் இவ்வாறு கூறுகின்ற போது, அதாவது திடீரென்று வரக்கூடிய சோதனைகளிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. திடீரென்று அவரை சோதனைகளை பிடித்து கொள்ளாது. பிஸ்மில்லாஹ் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு, அந்த திருநாமம் அல்லது எத்தகையதென்றால் அந்த திருநாமத்தோடு, அதாவது
இந்த வானங்கள் பூமியில் உள்ள எது சேர்ந்து விட்டாலும் என்ன செய்யாது, எந்த தீங்கும் செய்யாது. இந்த வானங்களில் பூமியில் உள்ளவைகள் அந்த அல்லாஹுடைய திருநாமத்தோடு அது இணைந்து விடுகின்ற போது அந்த எதுவும் என்ன செய்யாது, தீங்கிழைக்காது. அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே இது ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை. நாம் நம்மை இந்த அழிவுகளிலிருந்தெல்லாம் நம்மை காத்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. எனவே நாம் இதை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வருவது. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற இந்த பிரார்த்தனை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஒரு பிரார்த்தனை மிக சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 2739வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். என்ன பிரார்த்தனை அது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக் என்ற துஆ. எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்கள். யா அல்லாஹ், உனது அருள்கள் உனது நிஅமத்துகள் விலகி விடுவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனது ஆரோக்கியம் மாறிவிடுவதை விட்டும், எனது ஆரோக்கியம் இல்லாமலாகுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது திடீரென்று வரக்கூடிய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். திடீரென்று வரக்கூடிய உனது சோதனைகளில் இருந்து நான் என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். அதே போன்று வஜமி இஸ்ஹதிக், உனது எல்லா விதமான கோபங்களை விட்டும், இல்லையா, அல்லாஹ்வுடைய அந்த இறைவனை கோபப்படுத்துவது இருக்கிறதே, அதாவது அவனது தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாகி விடுகின்றன. எனவே உனது சகலவிதமான கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று படைத்த ரப்பை கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் சர்வசாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். படைத்த ரப்பை கோபப்படுத்துகின்ற விடயங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த ரப்புடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அவனது கோபம் என்பது சாதாரணமானது அல்ல. நறுமையான சகோதரர்களை சிலர்களை சொல்வார்கள், நான் கோபப்பட்டு விட்டால் நீ தாங்க மாட்டாய் என்று. இது மனிதனுடைய சர்வசாதாரணமான வார்த்தையிலான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை கோபப்படுத்துவது இருக்கிறதே மிக ஆபத்தானது. எனவே உனது சகல விதமான கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரிய கிரகணத்துடைய தொழுகை, அந்த தொழுகைக்கு பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது அந்த உரையிலே சொன்ன ஒரு விடயம்தான், அல்லாஹுவை மிகவும் ரோஷப்படுத்தக்கூடிய விடயம்தான் விபச்சாரம் என்று சொன்னார்கள். பாருங்க, அதை எதோடு தொடர்படுத்துறாங்க? அதாவது அந்த சூழல் ஏற்பட்டவுடன், அந்த கிரகணங்கள் ஏற்பட்டவுடன், அந்த அச்சமான ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் வேகமாக தொழுகைக்கு விரைகிறார்கள், பிரார்த்திக்குமாறு சொல்கிறார்கள், சதகா செய்யுமாறு சொல்கிறார்கள், அடிமைகளை விடுதலை செய்யுமாறு சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்கிறார்கள். இவ்வாறான சூழல்கள்ல என்ன இபாதத்துகளின் பால் ஒருவர் விரைந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த செய்திகளும் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்கள், இது ஒரு அற்புதமான துஆ. நாம் ஓதி வர வேண்டும், மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக் என்ற பிரார்த்தனை. அதே போன்ற நறுமை சகோதரர்களை புகாரியில் 6347வது எண்ணில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தரகி ஷகா வ சூஇல் கதா வ ஷமாத்தத்தில் அஅதா. அதாவது தாங்க முடியாத சோதனையை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் கான ரசூலுல்லாஹி சொன்னா பாதுகாப்பு தேடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நபி அவங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. யாரு? அதாவது யாருக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் இருந்ததோ இந்த பூமியில, யார் உயிரோடு இருக்கும் போது இந்த அல்லாஹுடைய தண்டனை இறங்காதென்று எந்த தூதருக்கு உத்தரவாதம் சொல்லப்பட்டதோ அந்த தூதர் கேட்ட பிரார்த்தனைகள் இவைகள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா, தாங்க முடியாத சோதனைகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வதரகி ஷகா, அதே போன்று அந்த துர்ப்பாக்கியத்தில் வீழ்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வசூஇல் கதா, மோசமான முடிவுகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷமாத்தத்தில் அஅதா, அந்த எதிரிகளால் மன உளைச்சல்களுக்கு உட்படுவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான துஆக்கள் எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனைகள் என்று பாருங்கள். நமது வாழ்வில் நறுமை சகோதரர்களே, நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது
நாம் சிந்திக்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான பிரார்த்தனைகள் நான் எனது வாழ்வில் ஓதி வந்தேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அதே போன்று பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை, அதாவது கான யுஅல்லிமுஹும் மினல் ஃபஸா, ஒரு அச்சம் ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது. அப்படியான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்திக்குமாறு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். இது அபூதாவுதுல 3893 எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்ன துஆது? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கதபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன். அச்சங்கள், பயம், அச்சம் வருகிறது, ஒரு அச்சமான சூழல். நறுமை சகோதரர்களை, ஓத வேண்டிய வார்த்தைகள் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூர்ணமான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் கதபிஹி, அவனது கோபத்தை விட்டும். இறைவனை கோபப்படுத்தி விடக்கூடாத அருமை சகோதரர்களே, அந்த இறைவனுடைய கோபத்தை விட்டும். வஷர்ரி இபாதிஹி, அவனது அடியார்களுடைய தீங்கை விட்டும். அமின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன், ஷைத்தான்கள் சமூகம் அளித்து ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே ஒருவருக்கு அச்சம், பயம் வருகின்ற போது ஓத வேண்டிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் இவற்றை ஓதி வர வேண்டும். அழிவுகள் என்பதும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கதபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகள் தான் முஸ்லிமில் இடம்பெறக்கூடியது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் என்ற இந்த துஆவையும் நாம் ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. எல்லா அந்த ஷர்றுகளை விட்டும், அவனது படைப்பினங்களில் மூலம் ஏற்படக்கூடிய எல்லா ஷர்றுகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த துஆ. என் அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துஆக்கள், பிரார்த்தனைகள், அற்புதமான துஆக்கள், அற்புதமான பிரார்த்தனைகள், இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓதி வர வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள்ல, பிரார்த்தனைகள்ல, அதாவது கடுமையாக காற்று வீசுகிறதா, பலமான காற்று வீசுகிறதா, அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி என்று ஓத வேண்டும். கடுமையான காற்று வீசுகின்ற போது உடனே ரப்பிடத்திலே நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நான் உன்னிடம் இதனுடைய நலவை கேட்கிறேன், இதில் உள்ள நலவை கேட்கிறேன், இது எந்த நலவுக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நலவை கேட்கின்றேன், இதனுடைய தீங்கை விட்டும், இதில் உள்ள தீங்கை விட்டும், எந்த தீங்குக்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை ஓத வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இது முஸ்லிம்ல 2561 முஸ்லிம்ல 899 வருகிறது. எனவே இது மாதிரியான சூழல்கள்ல ரப்பை தெரியாதவர்கள், அதாவது மற்றவர்கள், அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார்கள், திட்டுவார்கள். ஆனால் ஒரு மூமின், படைத்த ரப்பை ஈமான் கொண்டவன், ரப்போடு தொடர்பு கொள்ள வேண்டும், ரப்பிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ரப்பிடம் அதனுடைய நன்மையை கேட்க வேண்டும், அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித்தந்தது. ஒருவன் படைத்த ரப்பை அறிந்திருப்பதை விட வேறொரு நிஅமத் கிடையாது. அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனை அறிந்திருக்கிறான் என்றால் அதை விட ஒரு அருள் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய அருள், படைத்த ரப்பை அறிந்திருப்பது, அந்த ரப்போடு உடனே தொடர்பு கொள்வது. ஆனால் ஏனையவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறுக்கிலே தான் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிறுக்கான வழிகளில் தான் தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் அழிவை ஏற்படுத்துமே தவிர நிச்சயமாக அது ஈடேற்றத்தை கொடுக்காது. அது ஈடேற்றத்தை கொடுக்காது. அருமையான சகோதரர்களே, நீங்க சூரத்து ஹூதுடைய கடைசியில நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்று நீங்கள் பார்க்க முடியும். சூரத்து ஹூதுடைய கடைசி வசனங்கள், அதில் அல்லாஹு தஆலா பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை சொல்கிறான், அந்த செய்திகளை சொல்கிறான். சொல்லிவிட்டு என் அருமையான சகோதரர்களே, அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அதாவது சூரத்து ஹூதுடைய 101வது வசனம், வமா ظلمناهم ولكن ظلموا انفسهم, நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை,
அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள், அநீதி இழைத்துக் கொண்டார்கள். ஃபமா அக்னத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் அல்லதி யதுஊன மின் தூனில்லாஹி மின் ஷைஇன் லம்மா ஜாஅ அம்ரு ரப்பிக வமா ஸாதூஹும் கைர தத்பீப் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வமா ஸாதூஹும் கைர தத்பீப். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்தார்கள்? அநியாயம் செய்து கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். அநியாயம் செய்து கொண்டு விட்டு அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய அந்த தண்டனை வந்தபோது, படைத்த ரப்புடைய தண்டனை அவர்களுக்கு வந்தபோது என்ன நடக்கிறது? அதாவது அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான், அந்த வேதனை வந்த சமயத்தில், உங்கள் இறைவனுடைய அந்த லம்மா ஜா அம்ரு ரப்பிக், உங்கள் இறைவனுடைய அந்த கட்டளை வேதனை வந்த சமயத்தில் அல்லாஹுவை தவிர்த்து அவர்கள் அழைத்து கொண்டிருந்த தெய்வங்களில் ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு பயனும் அளிக்கவில்லை, மேலும் நஷ்டத்தை அவை அவர்களுக்கு அதிகப்படுத்தின என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வகதாலிக அஹுது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத். அநியாயம் செய்கின்ற ஊராரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக இறைவன் பிடிக்க கருதினால் இவ்வாறே அவன் பிடித்துக் கொள்கின்றான். ஏனெனில் நிச்சயமாக அவனுடைய பிடி மிக்க கடினமானதும் துன்புறுத்தக்கூடியதுமாகும். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிமன் காஃப அஸாபல் ஆகிரா. இதெல்லாம் சும்மா கடந்து செல்ல முடியாத அருமை சகோதரர்களே. மறுமையின் வேதனையை பயப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கடிகள் சோதனைகள் வருகின்ற போது உடனே படைத்த ரப்பின் பால் நாம் திரும்ப வேண்டும், படைத்த ரப்பின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதைத்தான் நமக்கு இந்த செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்ல இருந்தே என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். கடுமையான மழை சேதங்களை மதீனாவிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது ஒருவர் வந்து சொல்கிறார், அதாவது நமது செல்வங்கள் அழிந்து விட்டன, பாதைகள் எல்லாம் என்ன செய்யுது? பாதைகள் எல்லாம் உடைந்து விட்டன. எனவே அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் தனது இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் துராபி வல் அவுதியதி வ மனாபிதி ஷஜர் என்று துஆ செய்தார்கள். துஆ செய்தவுடன் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிட்டு நாங்கள் வெளியில போறோம், அங்கு சூரியன் சுப்ஹானல்லாஹ் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. அந்த மழை உடனே நிறுத்தப்படுகிறது. பாருங்க, அதாவது ஒரு மூமின் ரப்பின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அதற்கேற்ப அவன் ரப்புடைய உதவியை கண்டுகொள்கிறான். ஆனா இன்று எவ்வளவு பேர் அந்த நம்பிக்கையோடு ரப்பிடம் கையேந்துகிறார்கள், ரப்பிடம் பிரார்த்திக்கிறார்கள், ரப்பின் பால் திரும்புகிறார்கள். இந்த துஆ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த மழையை எமக்கு சாதகமாக ஆக்கிவிடு, பாதகமாக ஆக்கி விடாதே. இதை அதாவது கிராமப்புறங்கள், மலை பகுதிகள், அந்த மரம் செடிகள் இருக்கக்கூடிய பகுதி, அவைகளுக்கு இவற்றை திருப்பி விடுவாயாக என்று துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே பாருங்க, அதுல கூட துஆ ரசூலுல்லாஹ் உடனே மழையை நிறுத்துமாறுலாம் அப்படி பிரார்த்திக்கல, எப்படி வார்த்தைகள் அமைக்கிறாங்கன்னு பாருங்க, ரப்போடு எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பாருங்க. இந்த மழையை ஏனைய பகுதிகளுக்கு பயனுள்ளதாக அதை திருப்பி விடுவாயாக என்று துஆ செய்தாங்க என்பதை பார்க்கிறோம். இது புகாரில 1013வது எண்ணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் இவ்வாறான அற்புதமான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் கற்றுத்தந்த இவ்வாறான சிறந்த பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்வில் நாம் ஓதி வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும், ரப்பிடத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும். முழுமையான நம்பிக்கையோடு நாம் ரப்பிடத்திலே கையேந்த வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களை, நமது பாவங்களுக்கெல்லாம் அவனிடம் மன்னிப்பை கேட்டு அவன் பக்கம் முழுமையாக நாம் திரும்புவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.